இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துர்க்கமாக்கள் முடிந்து போம். ஆமேன். வாழ்க்கையில் இருள், துக்கம், சோதனைகள் எவ்வளவாக வந்தாலும் கர்த்தர் நம்முடைய நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். நம்முடைய மனிதர்களும் சூழ்நிலைகளும் மாறலாம், ஆனால் தேவனுடைய அன்பும் கிருபையும் பிரசன்னமும் ஒருபோதும் மாறாதது. அவரை நம்புருளின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நம்பிக்கையுடன் வாழ வழி நடத்துகிறார். நம் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் வேதனைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. கர்த்தர் தாமே என்றென்றும் நம்மோடு கூட இருப்பார். அழியாத நித்திய வெளிச்சமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். உலகத்தில் தோன்றுகிற சூரியனும் சந்திரனும் தோன்றி மறையக்கூடியவைகள். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது நம் வாழ்வில் இருள் சூழ்ந்த காலம் முடிவுக்கு வருகிறது. நமக்கு வரும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இனி தொடர்ந்து வருகிறது. துக்கங்களும் சோதனைகளும் முடிவுக்கு வருகிறது. சூரியன் சந்திரன் எப்போதும் இருப்பது போல தேவனுடைய மகிமையும் கிருபையும் எப்போதும் மாறாமல் நம்மோடு கூட இருக்கும். இன்று நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் நம் வாழ்வில் இருக்கிற இருள், சோதனைகள், துக்கங்களை எல்லாவற்றையும் மறைத்து போடுவார். நித்திய வெளிச்சமாய் ஆண்டவரே நம்மோடு கூட இருப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யப்படியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாத்து கொண்டு எல்லையை பெரிதாக்கும்படி ஜெபிக்கிறேன். தெய்வம் தாமே பொறுப்படுத்தி கொண்டு ஆசிரிங்க. நாளை தினம் ஆலயங்களில் நடக்கிற ஆலயங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்திங்க, ரத்த கோடைகளை மூடி மீது பாதுகாத்து கொடுங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக அதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை சீவலை வழிநடத்துங்கப்பா. ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்கப்பா. தேசம் அனைத்தும் இருள் மாறி வெளிச்சம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உலக பொருளாதார சூழ்நிலைகள் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க, வழிநடத்துங்கப்பா. வேலைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. வேலையில் உயர்வழியும் ஆசீர்வாதத்தையும் கட்டணம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மூடி மேய்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சந்திரன் மடாதபடிக்கு ஆண்டவரே, இருள் சுறாதபடிக்கு கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவினுக்கு நல்ல பிதாவே, ஆமேன்.